வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் திருவல்லிக்கேணி அங்கே தாங்க வந்திருக்கேன். பாருங்கள், கோவிலுடைய குளம் தருது. அது எந்த கோவில்னா பார்த்தசாரதி திருமால் கோவில். இந்த கோவிலுக்கு பின்னாடி மகாகவி பாரதியார் அவர்கள் சென்னையில் வாழ்ந்த அந்த வீடு இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம், வாங்க. இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு பின்னாடி தான், அதாவது மேற்கு புறத்தில் தான் பாரதியார் அவர்கள் சென்னையில் வாழ்ந்த அந்த வீடு இருக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நினைவு இல்லம் அது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கோவிலையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரதியாருடைய வீடை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோவில் திறக்கிறதுக்கு கரெக்டாக 4 மணி ஆகும். மணி இப்போ ஒரு 3:15 தான் ஆகுது. பாரதியாருடைய இல்லம் ஃபுல் டே திறந்துருக்கும். அதனால் அதை போய்ட்டு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கோவிலுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு பாரதியார் வீட்டுக்கு போகலாம். பாரதியார் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தாங்க, எந்த வித டிக்கெட்லாம் யாரும் கேட்கல. நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டு பார்க்கலாம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சரி, பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும், இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க. யாரும் எழுதுந்து? பாரதி சார். பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க? பெருசா இல்ல, எம்ஏ பிலாசபி. என்னது எம்ஏ? மகாகவி பாரதியார், அதாவது சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லுவாங்க. இவர் 1882ஆம் ஆண்டில் பிறந்து 1921 ஆண்டு, ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே இவர் வாழ்ந்து முடிஞ்சிருக்கு இவருடைய வாழ்க்கை. நிறைய பேருக்கு பாரதியாரை பற்றி தெரிஞ்சிருக்கோங்க. தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரரான கவிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதியார் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு மனிதர், மாமனிதர்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பாரதியாருடைய வீட்டுக்கு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அப்போ லாக் எதுவும் பண்ணலை, விசிட் பண்ணிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல நான் காட்டிகிட்டு இருக்கேன். ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது பாரதியாரோட வீட்டில். பிறப்பு மற்றும் அவருடைய பெற்றோர், பிறந்து வளர்ந்த ஊர், இதெல்லாம் நம்மளுக்கு சலிச்சு போன அளவுக்கு நம்ம பாட புத்தகத்தில் படித்து தெரிஞ்சிட்டோம். ஸ்கூலுடைய அந்த மேடை நாடகங்கள்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம பாரதியாருடைய வேஷம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு பாரதியாருடைய பெருமையை பேசாமல் இருக்க முடியாதுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பாரதியார் அந்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த சுதந்திர போராட்டத்தில் அவருடைய முக்கியமான பங்கு விடுதலைக்காக அவருக்கு முக்கிய துணையாக இருந்த அவருடைய மனைவி, பாரதியாருடைய மனைவியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பாரதியாருடைய பல கஷ்ட காலங்கள்லாம் கூட இருந்து அவருக்கு உதவியாக இருந்தவர் அவருடைய மனைவி. அவருடைய மனைவியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த புகைப்படத்துலேயும் அதுதான் எழுதியிருக்கு. அவருடைய முக்கியமான கஷ்ட காலங்களில் கூட இருந்து பணியாற்றியவர் பாரதியாருடைய மனைவி அவர்கள். அதனால் இன்றைக்கி நம்ம பாரதியாருடைய வீட்டில் இருந்து அந்த ஒரு சில இடங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு அவருடைய நினைவாக நம்ம இங்கே வந்திருக்கோம். அதுதான் இந்த விழாவோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம். பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதியதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லியிருப்ப முன்பே, எழுத்து தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வலிமை. அதன் காரணமாக பல இன்னல்களை பாரதியார் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களால் மக்களை தட்டி எழுப்பியதால் தேசிய கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டவர். இன்றைக்கி அவர் வழியில் அவருடைய பக்தர்கள், அதாவது பக்தர்கள் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. ஏன்னா பாரதிதாசன் சொல்லிட்டு அவருடைய பாரதிதாசன் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புகைப்படம்லாம் கூட உள்ள வச்சுருக்காங்க. சமூக சீர்திருத்தத்தில் முக்கியமாக ஜாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தவர் பாரதியார். தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் பாரதியார் தான். பெண்கள் சமையலறைக்கு மட்டுமே உரியவர்கள் என்ற அந்த நிலையை மாற்றி அவர்களுடைய கல்வி சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்ல வரும் பாரதியார் தான். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவருடைய புகைப்படம் உள்ள இருக்குது. ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் தான் எல்லாருமே
ஒன்றாக சேர்ந்து பணியாற்றியவர்கள் அவர்கள்லாம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து ரொம்ப கடுமையான கஷ்டம் நிலவி இருக்குது. அந்த நேரத்துலையும் பாரதியார் அவர்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க வீடுகள்லாம் கூட நிறைய வறுமை இருந்தபோது கூட அவங்க மனைவி கொண்டு வந்து கடன் வாங்கி சமைக்க கொண்டு வர அந்த தானியங்களெல்லாம் கூட பறவைகளுக்கு இட்டு ஒரு ஜீவகாருண்யம் செய்வார் பாரதியார். அந்த சீன்லாம் வந்து நம்மளுக்கு கண்களில் தண்ணீர் வரவழைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாரதியார். நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். பாரதியாருடைய கவிதை புலமையை பற்றி பார்த்தோம்னா, இவருக்கும் நம்ம வடலூர் ராமலிங்க அடிகளாருக்கும் நீண்ட ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, வடலூர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் ஜோதியாக மறைந்து 1874 மறைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்த பாரதியார் அவர்கள் வள்ளலாருடைய சில அந்த புத்தகங்களை படித்து விட்டு அவருடைய புலமை இருந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு செவிவழி செய்தியாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த பழைய வீடு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை பெஞ்சா உள்ளே வரக்கூடிய அந்த பழைய காலத்து வடிவமைப்பெல்லாம் இருக்குது. அவருடைய பிறந்த ஊர் வந்து அந்த எட்டயபுரம், அதெல்லாம் கூட நம்ம வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் போய் பார்க்கலாம். இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய அவர் வீடை வந்து நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். பாருங்கள், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு மேற்கு புறத்திலேயே அவருடைய வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. மகாகவி பாரதியாரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த இல்லம் நீங்கள் திருவல்லிக்கேணி இந்த மெரினா கடற்கரைக்கெலாம் வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு போங்க. முக்கியமான ஒரு இல்லம் இது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய புதுப்பிக்கப்பட்ட இல்லம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான் இப்ப முக்கியம். பாரதியார் கவிதைகள் இந்தா. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பழமையான ஒரு பெருமாள் கோவில். அதை போய்ட்டு பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த திருவல்லிக்கேணியை வந்து ஒரு வாட்டி அப்படி சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போயிடலாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு நம்ம மகாகவி பாரதியார் இல்லத்திலிருந்து நடந்தே போயிடலாங்க. பக்கத்தே தான் இருந்துச்சு, நானும் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் வந்து அந்த தெருக்களை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பைக்கில் வந்துட்டுருக்கோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுடைய மேற்கு புற கோபுரம் தான் கரெக்டாக பாரதியார் இல்லத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த குளத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுர வாயில், பெரும்பாலான மக்கள் வந்து அந்த வழியாக தான் வருவாங்க. அந்த வழியாக நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இடதுபுறமாக தெரியுது பாருங்கள், அதுதான் திருக்குளம். வீடியோவோட ஆரம்பத்துலேயே நான் காமிச்சிருப்பேன். இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வந்து நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கோவிலுக்குள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட போகிறோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நல்லா கூட்டம் இருக்குது, க்ரௌடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு இப்போ நடை திறப்பாங்க ஈவினிங். அதனால் கோவில் உள்ளே போய்ட்டு பார்த்தசாரதி 108 திவ்ய தேச தலங்களில் ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த கோவில் தான் இது. இவன் செந்தில் சொல்லுவானே, எவ்வளோ பேர் கவிதை தான் இருக்கு.
அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில். இந்த கோவில் வந்து மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய அந்த கண்ணன் அவரை தான் வந்து மூலவராக இந்த கோவிலில் வந்து வச்சுருப்பாங்க. மீசையெல்லாம் வச்சு பெருமாள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதனால் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணன் அப்படி தான் இந்த கோவிலுடைய முக்கியமான மூலவர் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த கோவிலுடைய வரலாறு அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு சிலதை சொல்கிறோம். ஃபுல் டீட்டெயில் அப்படின்றத நம்ம இந்த ஒரு சின்ன லாகில் பண்ண முடியாது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து மகாகவி பாரதியாருடைய இல்லத்தை காட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த பார்த்தசாரதி கோவிலையும் நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான் நம்ம வீடியோலையும் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா 1-2 வருஷம் இல்லைங்க, 5000 வருடம்ன்றது மிக பழமையான ஒரு கோவில். அதனால் இந்த கோவிலுடைய மூலவர் வேங்கட கிருஷ்ணர் வந்து கம்பீரமான மீசையோட காட்சி அளிப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. கோவிலுக்குள்ளே இப்போ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வெளியில் மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சில இடங்களில் மட்டும், அதாவது மூலவரை கண்டிப்பாக எந்த கோவிலுமே காட்ட முடியாது. ஒரு சில இடங்களில் மட்டும் வீடியோ எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். அது கூட உள்ள பர்மிஷன் தரமாட்டாங்க. சரி, இப்போ இந்த கோவிலில் வந்து நம்ம உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. உள்ளே வந்து அலங்காரம் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா சனிக்கிழமை அப்படின்றதால. கம்பீரமான தூண்கள்லாம் நிறைய இந்த கோவிலுக்குள்ளே இருக்குங்க. ரொம்ப பழமை வந்து பார்த்தாலே தெரியுது. கோவிலில் வந்து பொது தரிசனம் மற்றும் 50 ரூபா மற்றும் 100 ரூபா டிக்கெட்ஸ் இருக்குது. நம்ம வந்து நார்மல் அந்த பொது தரிசனம் வழியாக தான் நின்றுட்டுருக்கோம். க்யூ வந்து இப்போ பெருசாக நீண்ட வரிசையில் அப்படியே நாங்கள் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துடலான்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கோவிலுடைய கற்களால் ஆன அந்த தூண்கள், கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம சேனலுடைய ஃபேவரேட்டும் கோவில்கள் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் இதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி, யோக நரசிம்மர், ரங்கநாதர், ராமபிரான் மற்றும் கஜேந்திர வரதர் ஆகிய 5 தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகள் வந்து இந்த கோவிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மீசை பெருமாள், அதாவது மூலவர் தனது முகத்தில் கம்பீரமான மீசையோட காட்சி தர்றது தான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தம் வந்து கைரவினி புஷ்கரிணின்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தம் தான் கோவில் குளத்தை நம்ம வெளில பார்த்தோம். அதுதான் கோவிலுடைய தீர்த்தம். வழிபாட்டு நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோயிலுடைய நேரம். அதை பார்த்துக்கோங்க. பாரதியார் இல்லம் பக்கத்துலேயே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் திறந்தே இருக்கும். அந்த டைமிங் நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த கோயிலுடைய முக்கிய விழாக்கள் பற்றி சொல்லணும்னா பிரம்மோற்சவம் விழா பங்குனி அல்லது சித்திரை மாதத்தில் வந்து ஒரு 10 நாட்கள் ஒரு விமரிசையாக கொண்டாடப்படுகிற ஒரு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு விழாவும் இந்த கோயிலில் வந்து ரொம்பவே சூப்பராக நடைபெற்று இருக்குது. சொர்க்கவாசல், அதை தொடர்ந்து அப்படியே சித்திரை மாதத்தில் வந்து தேரோட்டம் அதெல்லாம் கூட இந்த கோவிலில் இருக்குது. சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய சூப்பரான சிற்பங்கள்லாம் கோவிலுக்கு முன்னாடியும் சரி, சைடில் பக்கவாட்டில் பின்புறம் நிறைய இடங்களில் வந்து இந்த சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க இந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மெரினா கடற்கரையிலேருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க இந்த கோவில். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மெரினா பீச் வரீங்க, நிறைய இடங்கள் நீங்கள் சென்னையில் பார்க்கணும்னா இந்த திருவல்லிக்கேணிக்குள்ளே வந்தீங்கன்னா பாரதியார் வீடு மற்றும் இந்த மாதிரி பழமையான கோவில்களையும் பார்க்க முடியும். நிறைய இந்த கோவிலை பற்றி பல தகவல்கள் மக்கள் வந்து நிறைய பேர் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லாக் தான் அது. திருவல்லிக்கேணியை பற்றி ஒரு லாக் பண்ணும்போது நம்மளுக்கு பாரதியார் வீடும் இந்த கோவிலும் தான் முக்கிய பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அதனால தான் இதை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். திருவல்லிக்கேணியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய இஸ்லாமிய வழிபாட்டு பழைய தர்கா அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள். ஏன்னா நாட் ஒன்லி நம்ம இந்துஸ் டெம்பிள் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். சேப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். அங்கே வந்து பழமையான ஒரு ஊர் தான். அதில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேடியம், மெரினா பீச்சிலேருந்து பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த ஸ்டேடியம் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இங்கே சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சொல்லவே தேவையில்ல, சென்னையே ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் அது. அதனால தான் இன்றைக்கி நம்ம திருவல்லிக்கேணியை ஸ்பெசிஃபிக்காக காட்டும் பொழுது இந்த 2 இடங்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. கூடுதல் விவரங்களுக்காக தான் அதை நான் உங்களுக்காக சொன்னேன். வெளியூர்லேருந்து வரவங்க மற்ற இடங்கள் பார்க்கணும், இங்கே மட்டும் கோவில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கிடையாது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சாந்தோம் சர்ச்சு, நம்ம கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சாந்தோம் பெரிய சர்ச்சு, அதையும் பார்க்கலாம். இஸ்லாமிய நண்பர்களுக்கு பழமையான தர்கா வந்து திருவல்லிக்கேணிலையும் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்துக்கள் மற்றும் பொதுவாக எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து தேவைப்படலாம். அப்படின்றதால தான் இன்றைக்கி நான் இதை வந்து சொன்னேன். இருந்தாலும் பழமை அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கோவில் மிக மிக பழமை. அதனால் இதை நம்ம காட்டியே ஆகணும். ஓகேங்க,
நம்ம இன்னைக்கு மகாகவி பாரதியாரை தான் முக்கியமாக பார்க்க வந்தோம். பக்கத்தில் கோவில் இருந்ததால் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். பிறர்வாத பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம்.